கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜைன் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு நாம் கடந்த பகுதியாக நாம் பார்த்து வருகிறோம். நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற தலைப்புகளிலே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே நெகேமியா புஸ்தகத்தை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியா தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படி கர்த்தரிடத்திலே ஜெபித்தார், அவருடைய பார்வை எப்படியாக இருந்தது நம்ம பார்த்தோமானால், நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அவர் அகலியான் ராஜாவாகிய நெகேமியா, தகப்பனார் பெயர் அகலியா அப்படின்ற வாசிக்கிறோம். அவரும் இதுக்கு முன்னாடி எபிசோடில் எஸ்ரா பற்றி நம்ம வாசிக்கும்போது சபை ஒழுங்குபடுத்தப்பட்டது, சபையை மறுபடியும் அவர் கட்டினார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இங்கே என்னன்னா, எருசலேமிலிருந்து யூதர்கள் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவரிடத்துல அவருடைய சகோதரன் ஒருவன் ஆனானியன் ஒரு சகோதரனும் ரெண்டு மனுஷரும் அவரோடு வரும்பொழுது இவர் கேட்கிறார், எப்படி இருக்கிறாங்க, சிறையிலிருந்து வந்த ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று விசாரிக்கிறார். அப்போ அவருடைய சகோதரன் சொல்றார், சிறையிருப்பில் மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நீந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுற்றி எரிக்கப்பட்டதுமா இருக்கிறது. இந்த செய்தியை கேட்ட நெகேமியா மிகவும் அழுகிறான். நீங்கள் 1:4 பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்க, ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தை கேட்கும் போதே பயங்கர அவனுக்கு ஒரு அழுக வருது. எப்படியாக அவர்கள் துக்கித்து இருக்கிறார்களே, இப்படி அலங்கத்தின் வாசல் இடிக்கப்பட்டிருக்கிறதே என்பதை குறித்து அவன் அழுகிறான். சில நாளாய் அவன் என்ன பண்ணான்னா துக்கம் கொண்டுறான், இதை கொண்ட துக்கம் கொள்கிறான். இவன் உபவாசிக்கிறான். ஐயோ, அங்க ஒரு நல்ல வாழ்வு கிடைக்காதா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்காதா என்பதை உபாசித்து கொண்டிருக்கிறான், மன்றாடுகிறான். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறான். பரலோகத்தின் தேவனை நோக்கி, நம் ஜனங்கள் இப்படியாக இருக்கிறதே, சீராக இல்லாத ஜனங்களாக இருக்கிறார்களே என்று அவன் போராடி கொண்டிருக்கிற வேலையிலே அவன் அந்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரனாக இருக்கிறான். இந்த பானபாத்திரனுடைய வேலை நமக்கு தெரியும். அவருக்கு கொடுக்கிற அந்த போஜனத்தை முதலாவது யாரு புசிக்க வேண்டும் என்றால் நெகேமியா புசிக்க வேண்டும். அதன் பிறகு அதனுடைய போஜனம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போதுதான் அந்த ராஜாவுக்கு அந்த போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பானபாத்திரனுடைய வேலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நெகேமியா தன் ஜனங்களுக்காக, அங்கே சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் சரியாக வாழ்வாதாரம் இல்லாதனால அவர்களுக்காக துக்கித்து அழுது மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே அவன் முகம் அழுது கண்ணீர் விட்டு என்ன ஆகுது, மனசே அப்படியே அழுத்தமாயிடுது. அப்படி அழுத்தமாகும்போது ஒரு நாள் ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கலாம் என்று போகும்போது ராஜா அவன் முகத்தை பார்த்து, நெகேமியாவே உன் முகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்போ ஒன்றுமே சொல்லாத அவரே ராஜாவே என்ன சொல்றாரு, உங்களுக்கு இது வியாதி இல்லை, இது மனதின் துக்கம் அப்படின்னு சொல்றாரு. இது மனசுல ஏதோ உனக்கு ஒரு துக்கம் இருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெகேமியாவுடன் அர்த்தசஷ்டா ராஜா கேட்க பொழுது அப்போ சொல்றாரு, என் பிதாக்களின் கல்லறைகளை இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழா இருக்கிறது, அங்க இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அலங்கத்தின் மதில்கள் இடிக்கப்பட்டதனால் நான் துக்கமா இருக்காது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ராஜா அந்த 2ஆம் அதிகாரத்தில் கேட்ட பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு எருசலேமுக்கு போய் அந்த அலங்கத்தின் மதில்களை திரும்ப கட்டுவதற்காக நீங்க என்ன செய்யணும், என் பேர்ல கரிசனை கொள்ள வேண்டும், என் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்று கேட்க பொழுது ராஜா இது ஒரு நிமிஷம் கூட சிந்திக்காதபடிக்கு அங்க பக்கத்துல அவருடைய ராணியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் கேட்ட பொழுது ஒருவேளை அவங்க கூட 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாம், அவர் நல்ல காரியமாக தானே போகிறாரு, அதனால நெகேமியா
நெகேமியாவுக்கு இந்த காரியத்தை குறித்து போக வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்படியே அவர் என்ன கேட்கிறார் சொன்னாக்கா, அங்கே அலங்கத்தின் வாசலை கட்டவும், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சீர்படுத்தும், எனக்கு என்ன வேணும், ஒரு கடிதாசி கொடுக்கணும். அந்த வனத்துக்கு வழியாக போகும்பொழுது ஒரு கடிதம் கட்டளையிடப்பட வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் ஒரு கடிதத்தும் எழுதி கூடவே என்ன செய்யறான், இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தான். அவன் எவ்வளவு நல்லவனா இருந்திருக்குவான் பாருங்க. அந்த ராஜாவுக்கு அவன் ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் அந்த சாப்பாட்டில் ஏதாவது சமைச்சு அவர்கள் ஏதாவது விஷமோ இல்லை தேவையில்லாத ஒரு பொருட்கள் போட்டு அவர்களுக்கு உணவு அவருக்கு ஏதாவது விஷமா இருந்தாலும் அதை சாப்பிட்டு பிறகுதான் அந்த ராஜா சாப்பிட வேண்டும் என்ற ஒரு வேலைக்காரனா இருந்த போதிலும் அந்த ராஜா இவனோடு கூட இவனுடைய பேச்சை கேட்டு உத்தரவு கொடுக்கிறார். பாருங்களேன், கர்த்தருடைய கரம் இந்த நெகேமியோடு இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எஸ்ராவோடு எப்படி கர்த்தர் இருந்தாரோ இந்த நெகேமியோடு கர்த்தர் இருந்ததினால்தான் அந்த ராஜா அவருக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். அப்புறம் மரங்களை கேட்கிறார், அங்கே சரி செய்வதற்கு, கதவுகளை போடுவதற்கு, இந்த மாதிரி ஜன்னல்களை போடுவதற்கு, அங்கே கட்டுமான பொருட்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் குதிரையும் அனுப்புகிறார், இராணுவ சேர்வைக்காரரும் அனுப்புகிறார், அதை கேட்ட எல்லா பொருட்களையும் கொடுக்கிறார். இப்படி கொடுத்து அவர் எருசலேமுக்கு அனுப்புகிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த எருசலேம் ஜனங்களை போய் எழுப்பி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது, நீங்க வாருங்கள் என்று சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி அனைவரும் குடும்பமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அலங்கத்தின் வாசலை அலங்கத்தின் மதில்களை கட்டுவதற்காக குடும்பமாக செல்கிறார்கள். இதை அவர்கள் செய்வது இந்த சல்மா என்பவனுக்கு பிடிக்கல. என்னன்னு சொன்னா, அவன் இந்த திரும்ப கட்டானா, இதை திரும்ப கட்டாத நம்ம என்ன பண்ணணும், தடுக்க வேண்டும் என்று அந்த சல்மா சொல்லும் பொழுது அவன் அதையும் எதிர்த்து, அவன் ஒரு சாதாரண மனிதன், ஒரு பெரிய வீரனோ ஒரு பெரிய அதிகாரியோ ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்து வருபவன் அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்து தன் கரிசனையுள்ள ஒரு ஜனங்கள் மீது கரிசனை வைத்து நம்மளுக்காக முன் பிதாக்கள் இருந்த கல்லறைகளை பாழாக்கி இருக்கிற அந்த கல்லறைகளை மதில்களை கட்ட வேண்டும் என்பது, அந்த கல்லறை பற்றி அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அக்கறை என்றால், கர்த்தர் வருகை நாட்களிலே நம்ம என்ன பண்ணோம், முதலாவது யார் எழுந்திருப்பார்களா, இந்த கல்லறையிலிருந்து தீர்க்கதரிசிகள் எழுந்திருப்பார்கள் என்று அவன் நினைத்து அந்த வேத வசனங்களை அவனுக்கு புரிந்து கொள்ள இருந்திருக்கலாம். ஆகையால்தான் முற்பிதாக்கள் இருந்த அந்த கல்லறைகளை என்ன செய்யறான், சரி செய்ய வேண்டும், அந்த அலங்கத்தின் மதில்களை கட்டப்பட வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோளாக இருந்து, அப்ப அந்த ராஜா கேட்கிறார், ஓகே நீ போய் வா, ஆனா எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்கிறார். அவன் எத்தனை நாட்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் நான் இத்தனை நாட்கள் ஆகும் என்று வசனங்கள் சொல்கிறது, இத்தனை நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார். ஆனால் நாட்கள் என்று அவர் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த மதில்கள் எத்தனை நாட்கள் கட்டப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா 52 நாட்களிலே குடும்பத்திலே ஆணும் பெண்ணும் பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து அந்த மதில்களை கட்டப்படுகிறார்கள். யுத்தமும் நடக்கிறது, ஒரு பக்கம் ஜபமும் நடக்கிறது, ஒரு பக்கம் ஒரு கையில வேலை செய்து கொண்டு ஒரு கையில ஈட்டி பிடித்து கொண்டு வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மதில்களை கட்ட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சியா இருந்தான் பாருங்க. அப்படிதான் நாமும் தேவனுடைய சபைக்காக, நம்ம சபைக்காக என்ன செய்ய வேண்டும், குடும்பமாக அவர் தேவையானவற்றை தேவனுடைய சபையை என்ன பண்ண அழகாக கட்ட வேண்டும், அழகாக ஆராதிக்க வேண்டும், நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு உள்ளத்திலும் நாம் கூட நேசிக்க வேண்டும். நெகேமியா பத்தி நம்ம நிறைய நினைக்கிறதே கிடையாது. ஆனா நெகேமியா ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அந்த சாதாரண ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தனால்தான் அந்த ராஜா அவருக்கு உதவி செய்கிறார். அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தனால்தான் நான் வேற ஒருத்தரை கூட நான் பானை பார்த்தேன்னா நான் அழைச்சிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு, நீ எப்பொழுது திரும்பி வருகிறாய், நீ இதை எடுத்துக்கொள்ள நாள் எத்தனை நாளாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜாவை கட்டளை இவன் ஏறெடுத்து அவன் என்ன சொல்றான், ஜெபிக்கிறான், கர்த்தரிடத்தை முறையிடுகிறான். கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துகிறான். என்ன சொல்றான், 1:5 அதிகாரத்தில் என்ன சொல்றான்னா, உம்மில் அன்பு கூர்ந்து என்ன சொல்றான், உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டவர்களுக்கும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. பாருங்க, அவனை தேவனை புகழுறான். முதல்ல புகழ்ந்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் தேவனை 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து அவன் அங்கே எருசலேமில் நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து இவன் என்ன
சொல்கிறான், எல்லாரும் நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாரும் நாங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று தன்னையே சேர்த்து அவன் என்ன செய்யறான், பாவ அறிக்கை எடுக்கிறான். பாருங்களேன், நாம் அப்படி செய்வோமா? கர்த்தரிடத்திலே நாம் யாராவது ஏதாச்சும் ஒன்று கேட்கும் பொழுது அவர்கள் துக்கித்து இருக்கிறார்கள் என்றால் நாம் ஜெபிக்க ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது துக்கித்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டும். நெகேமியா போல அவர் நினைச்சிருக்கலாம், நாம் ராஜா வீட்டில் இருக்கிறேன், நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், அதுவும் ஒரு பானபாத்திரனா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு இந்த ராஜா நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய வாஞ்சையெல்லாம் என்ன, அங்கே அந்த அலங்கத்தின் வாசலை கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவன் வாஞ்சையா இருந்தது. அதனால தான் அங்கே போய் எருசலேமிலே 3 நாள் தங்கி அவர்களோடு பேசி அந்த அலங்கத்தின் வாசலை கட்ட வேண்டும் என்று வைராகத்தோடு கட்டப்படுகிறான். அதில் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து கர்த்தர் அவன் சொல்றான், ஒரு கடைசியா கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரா, யுத்தம் செய்வார் என்பதை அவன் சொல்லப்படுகிறது. அவன் வசனம் சொல்லப்படுகிறது 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் எவ்விடத்திலும் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணாரு பாருங்க, மறைமுகமாக நெகேமியாவுடைய கரத்தில் அவருடைய கரம் நெகேமியாவோட இருந்ததுனால கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு வேலையிலே ஒரு பக்கம் ஈட்டியை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் என்ன செய்தாங்க, வேலையை முடித்தாங்க. இந்த 54 நாட்கள் எப்படி முடியும்? அத்தனை ஜனங்கள், எத்தனை பேர், அதாவது அந்த குடும்பத்தில் ஒரு 4 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம். இப்படியாக கர்த்தர் என்ன செய்தார், அந்த மதில்களை கட்டுவதற்கு அவர் என்ன செய்யறார், அந்த ஜபத்தை கேட்டார். அந்த ஜபத்தை கேட்கிறார். அவன் என்ன சொன்னான், தன்னை தாழ்த்துக்கிறான். நான் பாவம் செய்துட்டேன், உங்களுடைய கண்களை என்ன செய்யணும், எனக்கு தயவு கிடைக்கணும், என்னுடைய ஜபம் உங்களுடைய செவியை என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்புறம் நாங்கள் உமக்கு முன்பாக மிக அந்த கெட்டவர்களாக நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாக மோசேக்கு கட்டளை என்ன பண்ண நீதிகளை கை கொள்ள நாங்கள் விட்டுட்டோம், இனிமேல் நாங்கள் கை கொள்ள போகிறோம் என்று அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான். ஆம் பிரியமானங்களே, நெகேமியா 1:8 சொல்கிறது, கர்த்தர் என்ன சொல்லி இருந்தாரோ அதை திரும்ப நினைவுபடுத்துகிறான். கர்த்தர் ஜனங்களுக்காக என்ன சொன்னாரோ அதை திரும்ப நினைவுபடுத்துகிறான். நீங்கள் கட்டளை மீறினால் நான் உங்களை ஜாதிக்குள்ளே என்ன பண்ணுவேன், சிதறடிக்க பண்ணுவேன். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவர்களின்படி செய்வீர்கள், ஆனால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தாரத்தில் இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் அவர்களை அங்கிருந்து அவர்கள் என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் என்று அதை நினைவு கூறான். அவர் சொன்ன அந்த மோசேயின் கட்டளை என்ன செய்யறான், கர்த்தரிடத்தில் சொல்லி நினைவு கூறான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நாம கூட சில வேலையில சில நேரத்திலே கர்த்தருடைய வேலையை மறந்து போகிறோம். நாம் வேலை செய்கிறோம், வேலை என்பது ஓடுகிறோம், குடும்பம் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நெகேமியா குறைஞ்சபட்சம் ஒரு வாலிபனா தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா எஸ்ராவுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த நெகேமியாவுடைய புஸ்தகம் நெகேமியா இருக்கிறார் என்பது ஒரு வரலாறு கூறுகிறது. அவருக்கு வயது சின்னவராக இருந்தாலும் இந்த நெகேமியா மூலமாக தான் எஸ்ராவுக்கு உதவி செய்து இந்த எஸ்ராவும் நெகேமியா புஸ்தகத்தையும் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதை வல்லுநர்கள் சிலர் கூறுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவரீர் அவர் தாசனாக மோசேக்கு இறங்கின போல எங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் இறங்க வேண்டும் என்று இவன் கேட்டபடினால தேவன் என்ன செய்தார், அதுவும் என்ன சொல்றாருன்னா, அது இன்றைக்கே நீங்கள் செய்யணும். இரவு முழுதும் அவன் ஜெபம் பண்ணுறான், பகல் முழுதும் ஜெபம் பண்ணுறான், ஒரு நாளெல்லாம் ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்துல கர்த்தர் கேட்கிறார். அதான் 1:11 சொல்றாரு, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி ஜபத்தை கேட்டு, அந்த ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவர். அந்த ஜபத்தை கேட்டதுனால்தான் குடும்பமாக அந்த ஜனங்கள் அந்த அலங்கத்தின் மதில்களை அழகாக கட்டி முடித்து தேவனை துதிக்க ஆராதிக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம கூட இரக்கமுள்ளவர்களாக நெகேமியா போல ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, துக்கித்து கொண்ட ஜனங்களுக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நினையாத ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நினைத்திருப்பாங்க, நல்ல ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, திரும்ப பின் வாங்கி போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணோம், நெகேமியா போல வாஞ்சியா அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதே இந்த நெகேமியா புஸ்தகம் நம்ம விளக்குகிறது. பிரியமானவர்களே, நெகேமியாவுடைய சிறையிருப்பு இது 3வது சிறையிருப்பு என்று நாம் சில வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த பானபாத்திரனாக இருந்த இவரை
12 வருடமாக ஆளுநராக அந்த எருசலேமில் வைத்தார் என்பதை பார்க்கிறோம். 1903 உண்மையான ஆவணங்களை கண்டுபிடித்து எஸ்ராவும் நெகேமியாவும் உதவி செய்து மீண்டும் இந்த அலங்கத்தின் வாசலை கட்டி முடிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு உண்மையுள்ள ஒரு தேவனை நேசிக்கிற நம்ம பிள்ளையாக இருந்தால் ராஜாவுக்கு எப்படி அவன் உண்மையாக இருந்தான், தேவனுக்கு எப்படி உண்மையாக இருந்தான், ஜனங்களுக்கும் எப்படி உண்மையாக இருந்தான் என்பதை தேவன் பார்த்தார். அவன் பார்த்த அந்த வேளையிலே கர்த்தர் அவன் வாஞ்சின் ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்தில் கூடிய அந்த மதில்களை கட்ட வேண்டும் என்று அந்த ஜப வாஞ்சி அவன் நிறைவேறியது என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த ஜபம் என்பது வெறும் வார்த்தை அல்ல. ஜபம் என்பது தேவனோடு பேசுகிற காரியம். தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயமாக கொடுக்கிற காரியம். அவன் அந்த மதில்களுக்காக எத்தனை நாட்கள் அவன் மன்றாடி இருப்பான். அந்த அலங்கத்தின் வாசலை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று அவன் அந்த ராஜாவிடத்தில் ஆன்சர் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, 52 நாட்கள் இது முடியும் என்று சொல்லவில்லை, இது இத்தனை நாட்கள் முடியும் என்று அவன் வார்த்தை சொல்கிறான். ஆகையால் நம்ம இத்தனை நாட்களில் ஆண்டவர் பிரியமுள்ளவர் நம்ம மேல். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலிருந்தே ஒவ்வொரு ராஜாக்கள், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள், இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வரும்போதும் சில நேரத்தில் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டு சில வருஷங்களுக்கு அப்புறம் விடுதலையாக வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். பாருங்கள், தேவ மனிதன் வேதத்தை ஆராய்ந்து அறிகிற எஸ்ராவை போல, தேவ ஜனங்கள் மீது இரக்கமுள்ள நெகேமியை போல, மோசே ஜனங்கள் மீது எப்படி வாஞ்சி உள்ளவராக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களிடத்தில் சொன்னாரோ அப்படி நாமும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நெகேமியா புஸ்தகத்தை இன்னும் ஆராய்ந்து நம்ம பார்த்தோமானால் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கிறது. பின்னாடி அவர்கள் எப்படி அதை கட்டப்பட்டு அவர்கள் எத்தனை பேர் இதில் கூடி வந்து ஜெபித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போதும். அடுத்த எபிசோடில் இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நிமிடம் தலைவணங்கி இவரை போல கர்த்தரை நம்ம நேசிப்போமா? கர்த்தாவே, இந்த நெகேமியா புஸ்தகத்திலே தகப்பனே, அவர்கள் அந்த ஜனங்களுக்காக அவர் அழுது புலம்பி மன்றாடி ஜெபிக்கும் போது அப்பா அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்து ஒரு நல்ல ராஜாக்கள் மூலமாக தகப்பனே அவருக்கு உதவி செய்திற ராஜா. ஆமென் ராஜா. சபைகள் நல்லபடியாக கட்டப்பட வேண்டும். சபைக்கு தேவையான பொருட்கள் அந்த ராஜாவே கொடுத்தது போல எங்களுடைய சபைக்கும் ஆண்டவரை தேவையான எல்லா பொருட்கள் உதவியும் தர வேண்டுமா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் என் ஜனங்களுக்காக நான் அழுது மன்றாடி ஜெபிப்பேன் என்ற ஒரு வாஞ்சை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படியாக ஜனங்களுக்காக நாங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை எங்கள் எண்ணத்தை கொடுக்க வேண்டுமா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. நீ அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபை எங்கள் மீதும் எப்பா எங்கள் குடும்பங்கள் மீது இருப்பதாக துதி கன மகிமை மிக்க செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.